ஐயா போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கு நான் ஆட்டோ ஓட்டுநர். நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதில் இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ இதில் சவாரி எடுக்கிற ஆட்டோக்கள் அதிக பணம் கேட்பதாக புகார் வந்தது. அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறீங்க. அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறீங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் பதவி ஏற்றோன்னே முதல்ல பண்ண வேலை அது. ஓகே, ஆனால் நீங்கள் அந்த உத்தரவு போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எத்தனை வருஷமாக மீட்டர் கட்டணம் ஏற்றலை அப்படின்றத விசாரிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள், நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. கடந்த 14 வருடமாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்கப்படவில்லை. சரி, ஆட்டோ மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்கப்படாவிட்டாலும் ஏதோ வர சவாரிகளை வைத்து ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரும் அன்றாட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். இடையில் கார்ப்பரேட் நிறுவனம் புகுந்தது. பரவாயில்ல, கமிஷன் கொடுத்தாது ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷன் கொடுத்தும் ஓட்டணும். அதாவது அதே கார்ப்பரேட் நிறுவனம் ஆட்டோ கொடுத்த ஆட்டோக்களை கஸ்டமருக்கு கொடுத்த அதே கார்ப்பரேட் நிறுவனம் பைக் டாக்ஸி என்ற ஒன்றை அறிமுகம் செய்தது. அந்த பைக் டாக்ஸிக்கு எந்தவித பர்மிட்டும் கிடையாது என்பது தாங்கள் நன்றாக அறிவீர்கள். ஒரு சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனத்தை பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்பது தாங்கள் அறிவீர்கள். அதுதான் சட்டமும். இதே ஒரு ஓன் வண்டியில் ஒரு சவாரி எடுத்துகிட்டு போனால் காவல்துறை அதிகாரிகள் மடக்கி அபராதம் விதிக்கிறார்கள், இல்லை என்றால் வண்டியை சிறைப்பிடித்து வைக்கிறார்கள். கடந்த 6-7 வருடமாக பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு சேவையை கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்து வருகிறது. அந்த பைக் டாக்ஸிக்கு எந்தவித பர்மிட்டும் இல்லை. அந்த பைக் டாக்ஸி தடை செய்ய சொல்லி பல்வேறு சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள், பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் குழுவாகவோ இல்லை இப்படி ஒன்றிணைந்து புகார் மனு அளித்தனர். அந்த புகார் மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல் ஓலா, ஊபர், ரேபிட்டோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களை சுரண்டி சம்பாதித்து கொண்டிருக்கின்றனர். அந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை அரசாங்கம் சரியாக முறைப்படுத்தவில்லை. கவர்மெண்ட் கொடுக்குற மீட்டர் ஃபேரை கூட 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மீட்டர் ஃபேரை கூட ஊபர் என்ற நிறுவனம் சரியாக வழங்குவதில்லை. அன்னைக்கு கேஸு 35 ரூபா 40 ரூபா விற்றுச்சு, இன்றைக்கி கேஸு 85 ரூபா விற்கிது. அந்த கேஸு கூட நீங்கள் சரியாக கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. அதே போல் ஓலா, ஊபர், ரேபிட்டோ போன்ற இன்னும் பல நிறுவனங்களில் ஃபிக்ஸடாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரேட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரேட்டில் இருந்து ஒரு மாற்றமும் வராது. 10 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துக்கு மெட்ரோ ஒர்க் மற்றும் பாதாள சாக்கடை திட்டம், இன்னும் டேக் டைவர்ஷன் அப்படின்ற பேரில் சுத்த விடுறதுனால கூட ஒரு 2 கிலோமீட்ரு, குறைஞ்சது 1 கிலோமீட்டராவது போக வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஃபிக்ஸடாக 10 கிலோமீட்டருக்கு தான் அந்த கம்பெனியில் பைசா கொடுப்பாங்க. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் போக வேண்டியது 10லேருந்து 12லேருந்து 13 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும். அப்படி போகும்போது 3 கிலோமீட்டருக்கான ஃபேர் கண்டிப்பாக வராது. அதே போல் ஓலா என்ற ஒரு நிறுவனத்தில் 15 கிலோமீட்டரை 10 கிலோமீட்டர்னு சொல்லி கணக்கு காமிச்சு கஸ்டமர்கிட்ட 15 கிலோமீட்டர் போக வேண்டியதா 10 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கிலோமீட்டரை கணக்கு காமிச்சு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான். நாங்களும் ஓடிபி போட்ட உடனே அது 15 கிலோமீட்டராக மாறுது.
அப்போ நாங்கள் இல்லைம்மா எனக்கு 10 கிலோமீட்டர் தான் காமிச்சிச்சு, ஆனால் 15 கிலோமீட்டர் வருது. அப்போ வந்து சரியாக மேப்பு காமிக்க மாட்டேங்கிறாம்மா, அந்த 5 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதில் இன்னும் ஏமாற்றணும்னு நினைக்கிற கஸ்டமர் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 12 கிலோமீட்ரு போக வேண்டிய இடத்துக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லொக்கேஷனை போட்டு வர்றாங்க. அப்படி 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி போட்டோம்னா நம்மளும் ஓடிபியை போட்டு அவங்கள கிராப் லொக்கேஷன் கூப்பிட்டு போனோம்னா, நான் இந்த லொக்கேஷன் போடல, நான் போட்ட லொக்கேஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்க லொக்கேஷனும் இந்த லொக்கேஷனும் கூகுளில் செக் பண்ணி பார்த்தா ஒரே லொக்கேஷனாக தான் காமிக்கும். அதே ஆப்பில் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் மாதிரி வரும், வேறு மாதிரி காமிப்பான். ஓலா ஊபர் ரேபிடோ ஆப்பில் வேறு மாதிரி காமிச்சு இது பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் அதாவது அவங்களும் ஒரு சில பேர் ஏமாற்றணும் என்ன உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை கிலோமீட்டர் போனாலும் அதே ரேட்டு தான் வரும், ஆப்பில் என்ன ரேட்டு காமிக்குதோ அந்த ரேட்டை கொடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டு அந்த காசை மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லொக்கேஷனை போட்டு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக வச்சு அந்த 2 கிலோமீட்டருக்கு பைசா கொடுக்காம தப்பிச்சிடுறாங்க. நம்மளும் கேட்டோம்னா ஆப்பில் என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள், சண்டைகள், இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அதே போல் ரேபிடோ என்ற ஒரு நிறுவனம் ஆப்பில் ஒரு ரேட்டு காமிச்சு அதுக்கும் குறைவாக செல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 100 ரூபா வர இடத்துக்கு 40 ரூபா கம்மி பண்ணி 60 ரூபா காமிச்சு ரேட்டு குறைக்கின்ற ஆப்ஷனும் அதில் இருக்கிறதுனால 5 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டருக்கு 60 ரூபா 70 ரூபா இந்த மாதிரி வருது. அப்படி ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணி காமிக்கிறதுனால தான் நாங்கள் வந்து எங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருந்து சரியான மீட்டர் ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்து ஓலா ஊபர் ரேபிடோ போன்ற நிறுவனங்களை சரியாக நல்வழிப்படுத்தியிருந்தால் நாங்கள் ஏன் சார் ஆட்டோ ஓட்டுநராக நாங்கள் ஏன் கஸ்டமர்கிட்ட 50-20 எக்ஸ்ட்ரா கேட்க போகிறோம். அதே போல் ஊபர் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறதுலையே அடிமட்ட ரேட் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்காண்டி 13 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொடுத்தது கிலோமீட்டருக்கு 12 ரூபா, மினிமம் 25. ஆனால் அந்த ஊபர் கொடுக்குற ரேட்டு கிலோமீட்டருக்கு 8 ரூபா, மினிமம் 10 ரூபா இந்த ரேட்டு கொடுக்குறோம். அப்புறம் எப்படி சார் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்காம வண்டி ஓட்ட முடியும்? இதில் ஆட்டோ ஓட்டுநர் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி அதர் ஸ்டேட் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியை அந்த ஊபர் நிறுவனம் கொண்டு வந்து இங்கே ஓட விடுது. ஆட்கள் போட்டு சம்பளத்துக்கு கூலிக்கு வேலை செய்ய ஆட்களை இறக்கி அவங்க அந்த 8 ரூபா 10 ரூபா கிலோமீட்டர் ஃபேருக்கு ஓட்ட விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திருச்சியில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியை ஆட்டோவை சென்னையில் கொண்டு வந்து திருச்சி வேணால் விட்டுருங்க, இந்த இருக்க கல்பாக்கம் 32 அந்த வண்டியை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த வண்டியை கொண்டு வந்து சென்னையில் போட்டு ஓட்டினா அபராதம் விதிக்கும் காவல்துறை அதிகாரிகள், த கிரேட் டிராஃபிக் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தமே இல்லாமல் அதர் ஸ்டேட் வண்டி கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி, அதுவும் பர்மிட் க்ளோஸ் ஆன வண்டி 2010, 2008, 2009 மாடல் உள்ள வண்டிகளை ஆல்ட்ரேஷன் பண்ணி பெட்ரோல் வண்டியை கேஸ் வண்டியை இவி வெஹிக்கிளாக மாற்றி எந்தவித பர்மிட்டும் இல்லாமல் சென்னையில் ஓட்ட அனுமதித்திருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் பக்கத்து ஸ்டேட்டில் உள்ள வண்டியை கொண்டு வந்து ஓட்டுனா அபராதம் விதிக்கும் காவல்துறை அதிகாரிகளும் நேர்மை தவறாத அரசாங்கமும் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அவர்களும் அந்த வண்டியை பிடிச்சி உள்ளே போடுறாங்க. வண்டி ஓட்டக்கூடாதுன்ற புத்திமதியெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே அலோடு கிடையாது. ஆனால் அதர் ஸ்டேட் கர்நாடகாவில் உள்ள வண்டியை எந்தவித பர்மிட்டுமே இல்லாமல் கொண்டு வந்து இங்கே போட்டு ஓட்டலாம். ஒரு கார்பரேட்காரன் பண்ணால்
அதுக்கு நீங்கள் எல்லாரும் உடந்தையாக இருப்பீங்க. ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பண்ணால் அவனுக்கு உடனே நீங்கள் தண்டனை கொடுப்பீங்க. இதுதானே சார் உங்கள் சட்டம்? போக்குவரத்து ஆணையராகிய தாங்களும், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும், அரசு அதிகாரிகளும், இன்னும் பல தொழில் புரியும் நபர்களும் 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த சம்பளத்தை உங்களுக்கு இப்போ கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிருவீங்களா? ஆனால் அந்த சம்பளம் கூட எங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பளம் கூட எங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதை விட கம்மியாக தான் கிடைக்குது. ஆனால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனை, கமிஷன், அவனுக்கு வருமானம் வரல அப்படின்னோடனே அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் அரசு இயந்திரமும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. 13-14 வருடத்துக்கு முன்னாடி மீட்டர் ஃபேர் ஏற்றினது, அதை ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் உத்தரவும் போட்டு விட்டது. அந்த உத்தரவு கூட மதிக்காத அரசாங்கம், ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம், எத்தனையோ மனுக்களை கொடுத்தும் கவலைப்படாத ஒரு அரசாங்கம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தன்னோட வருமானம் குறையுது என்ற ஒரே காரணத்தினால் நேற்று கொடுத்த புகார் மனு மீது உடனே நடவடிக்கை எடுப்பதால் அரசாங்க அதிகாரிகளெல்லாம் எதற்காக வேலை செய்கிறீர்கள்? மக்களுக்காக வேலை செய்கிறீர்களா, இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் கைக்கூலிகளாக இருக்கிறீர்களா என்பதை தாங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநரால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்களை வச்சு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் தொழிற்சங்கம் நினைத்தால் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த தொழிற்சங்கமும் வாயை மூடிக்கொண்டு கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு கூட்டி கொடுத்து கொண்டும் இருப்ப ஒரே காரணத்தினால் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் எப்போதுதான் தீர்வு கிடைக்கும் அப்படி என்பது சரியாக தெரியவில்லை. இல்லை, எதற்கோ விழா நடத்துகிறீர்கள் அரசாங்கம். ஐயா திரு முதல்வர் அவர்களுக்கு எதற்கோ விழா நடத்துகிறீர்கள். ஆட்டோ ஓட்டுநர்களையும் தற்கொலை விழா ஒன்று நடத்துங்கள். நாங்களும் ஒரு 1000 பேர் வரோம், தற்கொலை பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எங்களால் குடும்பம் நடத்த முடியவில்லை, எங்களால் வாழ்க்கை நடத்த முடியவில்லை, ஆட்டோ ஓட்டுநர்களால் வாழ்க்கை நடத்த முடியவில்லை அப்படி என்று அரசாங்கம் சார்பாக ஒரு தற்கொலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா 1000 இல்லை 10,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட வருவாங்க. அந்த பெருமையும் உங்களுக்கு சேரும் அல்லவா? பொதுமக்கள் நலன் கருதி போக்குவரத்து ஆணையர்கள் மற்றும் அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களை அதே ரேட்டு வாங்க கட்டாயப்படுத்தினால் நாங்களும் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோம். 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே மீட்ரு ஃபேர் கிலோமீட்டர் 12 ரூபா, மினிமம் 25 ரூபா ஓட்டுறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு நிபந்தனையை இந்த அரசாங்கமும் போக்குவரத்து ஆணையர் அவர்களும் எங்களுக்கு உடனடியாக நிவர்த்தி செய்து தர வேண்டும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற கேஸ் ரேட்டு, 13 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற உதிரி பாகங்கள் ரேட்டும், 13 வருஷத்துக்கு முன்னாடி செயல்பட்ட இன்சூரன்ஸ், எஃப்சி, பெர்மிட் ஆகிய கட்டணங்களின் ரேட்டும் இன்று மாற்றி அமைத்தால் நாங்களும் அதே பழைய 13 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிலோமீட்டர் 12 ரூபாய்க்கு நாங்களும் ஓட்ட ரெடியாக இருக்கிறோம். இல்லை அந்த ரேட்டுக்கு நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, அப்போ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு உள்ள கிளம்பாக்கத்தில் கொடுத்த மினிமம் 49ம் கிலோமீட்டருக்கு 18லேருந்து 20 ரூபாயும் நிர்ணயித்து தந்து விட்டு, அதற்கப்புறம் ஓலா, ஊபர், ரேபிட்டோவில் அதிகம் வசூல் செய்யும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.